டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உறுதிமொழி, கொடி, இப்படி நிறைய விஷயங்களுடைய தொடக்கம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு நல்ல தொடக்கமா பாக்குறீங்களா? முரண்பாடுகள் வெளிப்படுத்தும். ஹரி, இது அவருக்கு எத்தகைய வரவேற்பு கிடைக்கும், எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அவரால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ரொம்ப ஏர்லி. அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அவருடைய கொள்கைகள் வந்து இன்னும் விளக்கப்படவில்லை. அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, விரைவில் இந்த கொடியினுடைய சிக்னிபிகன்ஸ் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கொள்கைகளும் திட்டங்களும் மக்கள் முன் வைப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். நீங்க உறுதிமொழி படிச்சாங்களே, அதுல கொள்கை எல்லாம் வெளிப்படுத்தா இல்ல, அது எல்லா கட்சியும் சொல்றதுதாங்க. ஊழலை ஒழிப்போம், ஜாதி மத பேதங்களை ஒழித்து அதை கடந்து ஒரு சமத்துவத்துக்கு பாடுபடுவோம், சமூக நீதி நிலைநாட்டுவோம். இது சொல்லாத கட்சி ஒரு 2 கட்சி சொல்லுங்களேன் பாப்போம். சோ இது எல்லா கட்சிகளும் கூறுவது. உறுதிமொழி அப்படிங்கிறது பேசிக்கலி சேயிங் ஆல் த ரைட் திங்ஸ்னு வாங்க ஆங்கிலத்துல. சோ இது எல்லா கட்சிகளும் ஒன்றாக வைக்கக்கூடிய ஒன்று, ஒரு மக்கள் முன் வைக்கக்கூடிய ஒன்று. அதனால அதை வைத்துக்கொண்டு இவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்க போறது அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளால யாராலையுமே யூகிக்க முடியாது. ஆனால் கிடைக்கதா பாக்கலையா? நீங்க எதை வலியுறுத்துறாங்க, எதற்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர், ஒரு பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறதா ஒரு எண்ணம் வருதா? பாப்புலிஸ்ட் அப்படிங்கிறது நீங்க எல்லா கட்சிகளும் நீங்க ஐடியாலஜி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லெஃப்ட் ஆஃப் சென்டரா இருப்பது போல் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. முதல்ல அவங்க லான்ச் பண்ணும் போதே நாங்கள் ஒரு ரைட் விங் பேஸ்ட் பாலிசியை நீங்க கொண்டு மக்கள் முன் வச்சீங்கன்னா உடனடியாக அது எடுபடுவதற்கு வாய்ப்பு குறைவு. சோ எல்லா கட்சிகளும் ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதுல சிலர் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டா இருப்பாங்க. 2வது விஷயம், இது ஒரு யாரையுமே ஒரு எதிரியா அவர் ஐடென்டிஃபை பண்ணல இந்த உறுதிமொழியில. ஊழல்வாதிகளை தவிரன்னு வச்சுக்கலாம், பட் ஜாதி மத பேதங்களை உண்டாக்குபவர்களை தவிர ஒரு பர்டிகுலரா இஸ் நாட் ஐடென்டிஃபைட் எனி டார்கெட். தமிழ் தேசியத்தை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாருங்கிறதுக்கும் ஒரு எவிடன்ஸ் எதுவும் இல்லை. சோ அதனால இட்ஸ் அ ப்ளீஸ் ஆல் உறுதிமொழி, எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி. இதை வைத்துக்கொண்டு இவருடைய அரசியல் இப்படிதான் இருக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அரசியல் என்பது வெறும் உறுதிமொழிகளிலோ இல்ல கொடியிலேயோ இல்ல கொள்கையை மக்கள் முன் வைப்பதில் மட்டும் அல்ல. உங்களுக்கு ஒரு 2 விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படும் 2 விஷயங்கள். ஒன்று அடித்தளத்துல ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. 2வது அந்த ஆர்கனைசேஷனை நடத்துவதற்கான பணம் தேவை. சோ இந்த 2 இல்லாம நீங்க எவ்வளவோ ரெண்டுத்துக்கான பொட்டன்ஷியலும் அவர்ட்ட இருக்கிறதா பார்க்கலையா? ஒரு இல்ல, ஆர்கனைசேஷன் ரேஞ்ச் ஆஃப் ஃபேன் கிளப்ஸ் பணம் அவருக்கு பற்றாக்குறை வரும்னு நினைக்கிறீங்க? அவர் உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. இல்ல ஹரி, ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி என்பது ஒரு தேர்தல் தான் தமிழ்நாட்டுல. 500 கோடி என்பது நம்ம பாக்குறதுக்கு ஐயோ வா எவ்வளவு பணம் அப்படிங்கிறது நமக்கு தோணலாம். 1000 கோடி 1000 கோடி டொனேஷன்ஸ் மூலமா யாரோ ஒரு XYZ கட்சி ஆரம்பிக்கிறத விட ஒரு உச்ச நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது டொனேஷன்ஸ் குவியும் தானே. கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிறைய தரப்பு தயாரா இருக்கும் தானே, இன்வெஸ்ட் பண்றதுக்கோ யார் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த அரசியல் கட்சியினுடைய வாக்குகளை இவர் பிளப்பார் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கட்சியினுடைய எதிரிகள் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. You have touched a very interesting point. எந்த கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. யார் அவரை அதிகமாக தாக்கி இருக்கிறார்கள் சோசியல் மீடியாலன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அதனுடைய பதில் ஓரளவுக்கு கிடைக்கும். யாருன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் நீ ஃபுல்லா சோசியல் மீடியாக்கு போல. நான் பார்த்தவரை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலர் பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அவங்கதான் இந்த கார்ல ஃபைன் கட்டல, அப்புறம் ஏன் நினைக்கிறீங்க? why do you think so? அவங்க வாக்குகளை ஏன் எல்லார் வாக்குகளும் எடுக்கலாம்ல? அதிமுக வாக்கு எடுக்கலாம். இல்ல பிரதானமாக பரவலான இருக்கக்கூடிய கருத்து இது எவிடன்ஸ் கிடையாது.
பரவலான இருக்கக்கூடிய கருத்து 2 கட்சிகளினுடைய வாக்குகளை இவர் பிளக்கக்கூடும். ஒன்று வந்து திமுகவுடைய வாக்குகள். ஏன்னா நாட் ஓன்லி யூத், மோஸ்ட்லி அதுல சிறுபான்மையினர் வாக்குகள் கூட சிலர் வந்து அவர் எடுக்க முடியும். 2வது மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பிரிடாமினன்ட் ஓட் பேங்கே இளைஞர்கள். அந்த 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தான் பிரிடாமினன்ட்டா நம்பி இருக்கிறது நாம் தமிழர். சோ அவங்களுடைய வாக்குகளும் அதனாலே என்னவோ நாம் தமிழர் நேச்சுரல் அலை, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிற அமைப்பு எல்லாம் கூட சொல்றாங்க. ஒண்ணு வாக்கு பிரிக்கலாம், அவங்க சொல்றாங்க விஜய் தரப்பில் அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் இல்ல. அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் யூசுவலா கூட்டணிக்கு என்ன வேணும்னா வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி பேஸ் வேணும். ஓகே, நான் வந்து ஒரு குரூப்பை நான் கூட்டிட்டு வருவேன் கூட்டணிக்கு, நீங்க இன்னொரு குரூப்பை கூட்டிட்டு வந்தா 2+2 4 ஆயிடும். எனக்கும் உங்களுக்கும் ஒரே குரூப் தான் டார்கெட்னாக்க அந்த குரூப் எப்படிமோ உங்களுக்கு போகுது, இல்லாட்டி எனக்கு போகுது. அது வரதுனால it won't be a complementary alliance. Okay, அது ஒரு பிரச்சனை. வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன்ஸ். திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பலமுறை நம்ம விவாதத்தில் கலந்து கொண்டவர், இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளராக கலந்து கொள்றார். வெல்கம் சார். உங்க தரப்பு தான் இதை வந்து ரொம்ப ஜிட்டரியா பாக்குறீங்கன்னு சோஷியல் மீடியா வச்சு சுமந்த் சொன்ன அந்த இரண்டுமே தவறாக தான் பார்க்குறேன். ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்களில் பயணிப்பவர்கள் வந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திமுக போன்று திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை வென்றெடுக்க வேண்டும் என்று போராடுகிற இயக்கங்களில் இருப்பவர்கள் ஒரு நடிகர் இயக்கம் ஆரம்பிப்பதை நம்பி அவர் பின்னால் போவார்கள் என்று சுமன்சி அவர்கள் சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கான வாய்ப்புகளும் மிக 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 குறைவு. 0.001 ஏதாவது நீங்கள் ஒரு ஃபிகர் வச்சுங்க. நாம் தமிழர் இயக்கம் என்பதும் சீமான் அவர்கள் ஊட்டி வளர்த்த அந்த தமிழ் தேசியம் என்கிற தமிழ் தேசியத்தின் பாதையில் பயணிக்கிற இளைஞர் திமுக, மதிமுக உட்பட எல்லா கட்சிகளிலும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சிவாஜி கணேசனே ஜெயிச்சிருக்கணுமே. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சரத்குமார், என்டிஆர் ஒரு ஏதாவது ஒரு ஆள், ஒரே ஒரு ஆளை நீங்க எத்தனை வருஷத்துக்கு தான் காமிச்சிட்டு இருப்பீங்க? எத்தனை வருஷம் காமிப்பீங்க? சரத்குமாருக்கு இல்லையா? விஜயகாந்துக்கு இல்லாமல் இருந்ததா? எல்லா கட்சியிலும் ஒரு கணிசமான ஓப்பனிங் இருக்கலாம். அவர் ஆட்சி அமைக்க முடியாம போகலாம், ஜெயிக்க முடியாம போகலாம். பட் ஒரு மத்த சதவிகிதம் துறையிலேந்து வரவங்களை காட்டிலும் ஒரு திரை உச்ச நட்சத்திரத்துக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவன் எதிலிருந்து பிரிப்பான் என்று பேசுவதே இந்த நேரத்தில் ஒரு தேவையற்ற வாதமாக, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் நான் எங்கேயாவது ஓட்டு வரணும் இல்ல எங்கேயோ இருந்து வர மக்கள் எல்லா தேர்தலையும் வாக்களிக்கிறாங்க. இது வந்து இந்த தேர்தலில் ஒரு கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர் நாளைக்கு இல்ல அவருடைய பாதையை இவர்கள் தீர்மானிப்பதற்கான வார்த்தைகள் அது. அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுமன் சி ராமன் அவர்கள் சொல்லி இருக்கிற பாதை என்பது இந்த ஆரம்பத்திலே சொல்லிட்டார். அவர் என்ன பண்ண போறாரு, அவருக்கு கொள்கை இல்லை, கொள்கை இன்னும் செயல்படலை, எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்கே இருந்து பிரிப்பார் என்று வருகிற பொழுது இரண்டுக்கும் முரண் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். சுமந்த விட்டுருங்க. நான் உங்க கூட்டணியில் இருக்கிற திரு கார்த்திக் சிதம்பரம் சொல்ற ஒரு கருத்தை சொல்றேன். இன்னைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு இளைஞர்கள் வருது இல்ல. அப்படிங்கும் போது காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுக்கு இளைஞர் வரலன்னு எந்த அடிப்படையில் கார்த்திக் சிதம்பரத்தோட அவர் முரணாக பேசுபவர் தான். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு தலைவன் பேசுறீங்க. ராகுல் காந்தி யாரு? ராகுல் காந்தி 75 வயது. யாரு ராகுல் காந்தி? கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் யங்ஸ்டர். இல்ல அப்படி சொல்லல. 18 வயது 19 வயது இளைஞருக்கு நான் அப்படி வரவே திராவிட பெருங்கட்சிகளோ எஸ்டாப்லிஷ் பார்ட்டி, அதாவது ஒரு இயல்பான சாய்ஸா இல்ல. அதாவது அட்ராக்டிவ் சாய்ஸ். சரி, அந்த அட்ராக்டிவ் சாய்ஸுக்கான ஆதாரம் என்ன இவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம பேசணும். நான் வந்து ஒரு இவர் கட்சி ஆரம்பித்ததை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். விஜய் வந்து கட்சி ஆரம்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை, நல்லா செய்யட்டும். எதிர்காலத்தில் மக்கள் மனங்களை வென்றால் ஆட்சி கூட அமைக்கட்டும். நான் அதுல எந்த முரண் எனக்கு இல்லை. ஆனால் இந்த தமிழகத்திற்கு எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு தலைவனாக இதுவரையில் அவர் பரிமளித்திருக்கிறாரா என்றால் இல்லை என்ற மிகப்பெரிய சோதனை தான் இன்றைக்கு கட்சி. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு நடந்தது ஒரு சினிமாத்தனம் தான். என்ன நீங்க கேட்டீங்க, உறுதிமொழி வந்து கொள்கை இல்லைன்னார் அவரு. அந்த உறுதிமொழியில தொகுப்பாளர் சொல்லும் போது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு கவனிச்சீங்களா? கட்சியினுடைய கொள்கை உறுதிமொழியை வாசிக்க வருகிறார் தலைவர் விஜய் கூப்பிட்டாங்களா இல்லையா? தப்பா நிறைய தொகுப்பாளர் சொல்றது தப்பா? தொகுப்பாளர் சொல்லுவது தப்பா, சுமன் சி ராமன் சொல்லுவது சரியா? எப்படி அதை சரின்னு எடுத்துப்பீங்க? அதுதான் கொள்கை என்கிற நிலைப்பாடு அது. சரி, ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.